அங்கெல்லாம் போனால் கல் குத்துதுங்க, நடக்க முடியலைங்க, கல் குத்துதுங்க. கல் குத்தக்கூடாதுன்னா நம்ம செப்பல் போட்டு போகணும். ஏன் மழை தானே இதெல்லாம் ஃபுல்லாக, அதனால தான் அப்படி இருக்கு. அப்படியோ எப்படியோ இங்கே பாருங்க, தாமரை இலை மாதிரியே இருக்குது, பெருசாக வந்துருக்கு சேப்பக்கிழங்கு. அதுவும் சேப்பக்கிழங்கு, மிளகா, அப்புறம் பப்பாளி இருக்குது அதில். இதை பாருங்க சேப்பக்கிழங்கு, இதெல்லாம் சேப்பக்கிழங்கு தான். மழை பெஞ்சா தண்ணி இப்படி தான் ஓடி வரும், அதுக்கு தான் கல்லை கட்டி வச்சுருக்கீங்க. தெரியுதுங்களா? மண்ணெல்லாம் எடுத்துன்னு போய்டும். இல்லைன்னா இப்படி கல் போட்டு வச்சதால வர மண்ணெல்லாம் அப்படியே தடுத்துக்கிட்டு நிற்கிது. இல்லைன்னா எப்பயோ காலி ஆகிட்டு இருக்கும் இங்கே இருக்கிற மண்ணெல்லாம். பட்டு மாமி பாருங்க, உள்ளே போந்து கத்தின்னு இருக்கிறது. என்ன பண்ணுறங்க பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பட்டு மாமி மட்டும் அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. இங்கே தான் இருப்பா பட்டு மாமி. வாடா வாடா, சண்டைக்கு வாடா, கூப்பிடு பட்டு மாமி. பட்டு மாமின்னா பட்டு மாமி தான். அது பொம்பளை டாகாக இருந்தாலும் ஆம்பளை டாக்கிட்ட சண்டைக்கு போய்டும். சரி, ஓகே, இன்னைக்கு லைவ் அவ்வளோதான். கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு 2 பேர் பார்க்குறீங்க. ஆம்பளைங்க லைவுக்கு கூட்டமே வர மாட்டேங்குது, எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தானே. பொம்பளைங்க லைவுக்கு மட்டும்தான் கூட்டமே வருவீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னென்ன சொல்கிறது? சரி, ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு. பாய் பாய்.